கொடைக்கானலில் மேலே இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகன் பேர் குறிஞ்சி ஆண்டவன் பேர். இப்போது நிறைய இடத்துல சுவாமி சுவாமின்னு தான் சொல்லுவோம். இங்கே மட்டும்தான் ஆண்டவன் சொல்லப்பட்டுக்குது. சார் எனக்கு 18 வருஷமாக புத்திர பாக்கியமே இல்லை சார், குழந்தை நிற்கிறேன்னு சொல்கிறவங்க குறிஞ்சி ஆண்டவரை பாருங்கள், குழந்தை உறுதியாக உண்டு. இயற்கையான குளிர்ச்சியான ஸ்டேட்டில் இருக்கிறான் அந்த முருகன். அது அவனுக்கு பேர் ஆண்டவன் பேர். நம்மளை ஆட்கொள்ளுகிறான், அதனால் ஆண்டவன் பேர். ஆண்டவர் அப்படின்னு பேர் வைக்கிறது ரேராக தான் ஒரு சில தெய்வத்துக்கு வரும். இங்கே இருக்கக்கூடியவனுக்கு குறிஞ்சி ஆண்டவன் பேர். விஞ்ஞான ரீதியாக கொஞ்சம் பார்ப்போமே. ஒரு டாக்டருடைய ரிசல்ட்டோ அல்லது ஒரு பேரண்ட்ஸ் வயசான பார்ட்டி இருந்தாங்கன்னா, கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் குழந்தை இல்லைன்னா, இடம் மாதிரி ஒரு குளிர்ச்சியான இடத்துக்கு போயிட்டு வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடைமுறையில் கேள்விப்பட்டிருப்போம். டாக்டர்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கிடந்து. ஸோ விஞ்ஞான ரீதியாக குளிர்ச்சியாக நீங்கள் போகக்கூடிய இடம், குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய என் முருகன் குளிர்ச்சியானவன். அதெல்லாம் காட்டிலும் புத்திர பாக்கியத்துக்கு அதிகமாக குறிஞ்சி மலர் போகக்கூடியவன். எப்பேறிப்பட்ட கிரக தோஷம், எப்பேறிப்பட்ட கர்ப்பப்பை கோளாறு, எப்பேறிப்பட்ட மோனோபஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கும். இதெல்லாம் காட்டிலும் என்ன விசேஷம் தெரியுமா? IVRS, IQS காசை அழிக்கக்கூடிய சமாச்சாரம். தப்பு கிடையாது, குழந்தை காசு அந்த வழி தெரியும். அதில் கூட குழந்தை நிற்கலைங்கிறப்போ ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாங்க. இயற்கையிலே குறிஞ்சி ஆண்டவரை பார்த்தா குழந்தை உண்டு, அதெல்லாம் காட்டிலையும் IVRS போனாலும் குழந்தை நிற்கிறது சார் எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அதி அற்புதமான ஆலயம் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய குறிஞ்சி ஆண்டவர்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஆலயம்.